ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11 மந்த்துக்கு முன்னாடி நான் லலிதாவில் வந்து ஸ்கீம் போட்டிருந்தேன். ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஸ்கீமு. அதனால் அது முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ வந்து புதுசாக வந்து நகை வாங்கியிருக்கேன். பழைய நகைங்கெல்லாம் மாற்றிட்டு புதுசாக நகை வாங்கியிருக்கேன். அது என்னென்ன மாதிரி நகைங்க அப்படின்னு தான் காட்ட போகிறேன். அந்த ஸ்கீம் பற்றி உள்ள எல்லா விஷயமும் வந்து நான் ஒரு பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஒரு கவரிங் நகை. இந்த மாதிரி ஒரு நகை தான் வந்து கோல்டில் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது மாதிரி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் நான் போயிருந்தேன். அதனால் லேயர் டைப் ஆரம்லாம் எடுத்து போட சொன்னால் அவங்க எடுத்து போட்டாங்க. இது வந்து ஒரு 10 பவுனுக்குள்ள லேயர் செயின். இந்த லேயர் செயின் தான் எனக்கு காட்டினாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி லேயர் செயின்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி லேயர் செயின்கள்லாம் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய குண்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும். சின்ன சின்ன குண்டாக வாங்கும்போது அது நிறைய சிக்கிக்கும். ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் எந்த மாதிரி வாங்கினாலும் கொஞ்சம் சிக்கிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க எடுத்து காட்டும் போதே நிறைய சிக்கிக்கிச்சு. அப்புறம் மாற்றி மாற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி வீடியோ வந்து நிறையா எடுக்கவே இல்லை. எனக்கு அப்போ டிசைன் செலெக்ஷன் பண்ணுற மூடு தான் இருந்துச்சு, சொல்லியா வீடியோ எடுக்கணுங்கிற மூடு இல்லை. 10 பவுன் நகைங்கெல்லாம் என்னோட கல்யாணத்தில் போட்ட நகைங்க. அதை வந்து பசங்கள்லாம் பெருசான உடனே நம்ம மாற்றணும், அப்போ தான் லேட்டஸ்ட் டிசைன் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷம் காத்திருந்து இப்போ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 மோதிரம், ஒரு நெக்லஸ்ஸு, அந்த வந்து ஒரு லேயர் ஆரம் 3 வாங்கினேன். இதுதான் அந்த ரிங்கு. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம் அளவுக்கு இருக்கும். 6 கிராமை விட அதிகம், ஒரு 3/4 பவுனோட அதிகம். அந்த மாதிரி இதில் அழகான ஒரு காமாட்சி அம்மன், லட்சுமி அம்மன் வந்து சுற்றி வந்து ரூபீஸ் இருந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரூபீஸ் மட்டும் வந்து 796 மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது. தங்கம் வந்து 5.822 கிராம் அளவுக்கு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இந்த ரூபி ரிங்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கு. எந்த சைஸ் கைக்குனாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம பசங்களுக்காக வாங்கினதுனால நம்ம எப்போ வேணாலும் பசங்க எவ்வளோ குண்டானாலும் ஒல்லியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் அட்ஜஸ்டபிள் ரிங் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பார்ட்டி வியர் தான். ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஆனால் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா அட்ஜஸ்டபிள் வந்து ரிங்கு. 2 சைடு வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து பெருசும் சின்னதும் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த ரிங்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். டெய்லி வியர்க்கோ இல்லை ரொம்ப நேரமும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ போட்டோம்னா நம்ம உடனே வந்து கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு சின்னது நம்ம பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கைக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ரிங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் தங்கத்தில் வந்து எப்போவுமே பிளைனாக தான் வாங்குவேன். நான் இந்த மாதிரி கல் இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டேன். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, கல் இருக்கிறது வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த டைம் வாங்கினது எல்லாமே நான் கல் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ரீசன் என்னென்னா நமக்கு எவ்வளவோ வந்து செலவாகுது. கால்குலேஷன் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளவோ செலவாகுது. ஆனால் நமக்கு பிடிச்ச டிசைன் வந்து நம்ம தங்கம் வாங்கணும்னு மட்டும் அதை வந்து சேவிங்ஸுக்கு அதுக்கு இதுக்கு அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து ஒரு புதுசாக டிசைன் வாங்கினா ஃப்யூச்சரில் வந்து பசங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நான் வந்து இந்த டைம் வாங்கினது எல்லாமே வந்து ஸ்டோனில் தான் வாங்கியிருக்கேன். இதான் என்கிட்ட வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற கலெக்ஷன் வந்து இந்த டைமில் தான் வாங்கினேன். எப்போவுமே நிறைய ஸ்டோன்ஸ் நான் வாங்க மாட்டேன். ஒரு பார்ட்டி பண்ணுறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், காஸ்ட்லியான பட்டு சாரியெல்லாம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து பைக் வாங்குறாங்க, மொபைல் வாங்குறாங்க, எல்லாமே வாங்குகிறோம். எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம் வந்து வாங்குகிறோம். ஆனால் வந்து இந்த நகை வாங்கும் போது மட்டும் கல் இல்லாமல் வாங்குகிறோம். நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த மாதிரி கல் இல்லாமல் வாங்குற மாதிரி ஆயிடுது. அதனால தான் இந்த டைம் நம்ம கல்லோடு வாங்கணும்னு எல்லா நகையும் வந்து பார்த்திங்கன்னா கல்லோடு வாங்கியிருக்கேன். அடுத்த நகை பார்த்திங்கன்னா இது வந்து 20 கிராம் அளவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு அழகான வந்து ஒரு சோக்கர் மாதிரியான ஒரு நெக்லஸ்ஸு. இதில் ஃப்ளவர் மாதிரியான டிசைனில் கீழே வந்து எம்ப்ராய்டெல்லாம் இருக்குது. இந்த எம்ப்ராய்டு வந்து கொஞ்சம் வந்து நல்ல பியூரிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது அதே கடையில் நம்ம திருப்பி கொடுக்கும்போது 75% இதுக்குள்ளே அப்போ இருக்கிற எம்ப்ராய்டுக்குள்ளே ரேட்டு இந்த பில்லோட சேர்த்து கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுப்பாங்கன்னாங்க. இது நல்லா வந்து நல்ல 350 கேரட் அப்படின்னு சொன்னாங்க அவங்க.
அந்த ரிங் வாங்கினதுக்கெலாம் வந்து அவங்க வந்து எந்த கேரட்டுமே எதுவுமே சொல்ல. ஆனால் அதுக்கு மட்டும் வந்து 5080 ரூபா வந்து அந்த ரூபீஸ்க்கு, அந்த ரிங்கில் வாங்கின ரூபீஸ்க்கெலாம் 5080 ரூபா அந்த ரிங்கில் வாங்கினதுக்கு மட்டுமே இருக்குது. ஸ்கீமில் வாங்கும் போது இந்த ஸ்டோன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம தான் வந்து பைசா கொடுத்தாகணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜிஎஸ்டியும் இந்த ஸ்டோன்ஸ்குள்ளே தான் கொடுத்துடணும். அந்த கோல்டு ரேட் மட்டும் ஓல்டு கோல்டு ரேட் இருக்கும், அந்த ஓல்டு கோல்டு ரேட்டுக்குள்ளே ஜிஎஸ்டி கட்டுவோம். புதுசாக நம்ம கட்டினோம்னா இந்த வந்து இப்போ இந்த ஸ்டோன்ஸ்குள்ளே பைசாலாம் நம்ம தான் கட்டணும். சரி, நமக்கு வந்து வேஸ்டேஜ் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச டிசைனாக வந்து நான் வந்து இப்போ இந்த ஸ்டோன்ஸாக வச்சு எல்லாமே வாங்கிட்டேன். இந்த எம்ப்ராய்டோட ரேட்டு வந்து 19,000 ரூபா கிட்ட வருது. இந்த அளவுக்கு ரேட்டு கொடுத்து வாங்குங்கன்னு நான் சொல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியமானு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பிளைனாக பார்த்து பார்த்து நிறைய போர் ஆயிட்டேன். அதனால தான் இப்போ வாங்கினது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சே வாங்கியிருக்கேன். அடுத்து வங்கி மாடலில் வந்து ஒரு மோதிரம் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், கைக்கு போட்டால் வந்து மாடலாக இருக்கும். இது வந்து வங்கி மாடலுங்கிறது ஓல்டாக இருந்தால் கூட இது வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நியூவாக இருக்கும். இது வந்து நான் ஏன் வாங்கினா, இதுவும் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் வந்து மாடல். வங்கி எப்பவுமே நம்ம கைக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் இடையில இருக்கும், சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி சுற்றி வந்து ஒயிட் ஸ்டோன்ஸுங்க இருக்கும். இது போட்டால் கையில் போட்டால் ரொம்ப மாடலாகவும் இருக்குது, அதே மாதிரி அழகாக இருக்குது. பழைய காலத்து மாடலில் இருக்கிற வங்கி டைப்பாகவும் இருக்கும். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கையில் போட்டோம்னாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதோட ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குதுங்க. பின்னாடி வந்து ரிங்கெல்லாம் வந்து நல்ல மாடலாக இருக்குது. நம்ம மாடர்ன் ட்ரெஸ் கூட போட்டுட்டு இது போடலாம், ரொம்ப ஷூட்டாகவே இருக்கும். இது ரிங்கில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து டெய்லி யூஸ் கூட போடலாம், இது விழவே விடாது. நமக்கு டெய்லி யூஸ் பண்ணோம்னா இந்த ரிங்கை வந்து நம்ம டெய்லி யூஸ் கூட பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கை தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆச்சாரிகிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கனவு நகையை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து 6 பவுன் அளவுக்கு இருக்கு. இந்த 6 பவுன் நகை பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துல போட்டோம்னா கழுத்து ஃபுல்லா வந்து ரொம்பின மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஒரு நகையை போட்டிங்கனாலும் போதும், நம்ம வந்து வேற எந்த நகையும் வாங்க தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து இந்த நகை இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இதுல பின்னாடியில வந்து நிறைய ஃபுல்லா லட்சுமியா இருக்கும். லட்சுமியை சுத்தி வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு, ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கு. பேக் செயின் வந்து அவங்க தரல, எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இந்த டிசைனுக்காக தானே வாங்குறோம், பேக் செயின் நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் மேக்கிங் சார்ஜ் இருக்காது. அதனால நம்ம என்ன காசு கொடுத்துருக்கோமோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த செயினுங்க முக்கியமான மாடல் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுன் அளவுக்கு இருக்கு. இதுல வந்து ஸ்டோன்ஸ் இந்த ரூபீஸ்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. இதுல வந்து இந்த நல்ல வந்து குந்தன் டைமண்ட் அந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அன்கட் டைமண்ட் இதுல போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணாலுமே வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து 42,000 ரூபாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த ஸ்டோன்ஸு. ஆனால் இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு டிசைன்ஸு. நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பிக்சர் காட்டியிருப்பேன், இந்த மாதிரி டிசைனில் தான் நான் கவரிங் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று தான் இருந்தது. அதை வந்து இந்த ஸ்டோன் அந்த பீரியட் வந்து 11 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு நாள் போனப்போ அந்த இந்த நெக்லஸ் சேம் நெக்லஸ் இருந்துச்சு. அப்போ இது வந்து முடிஞ்சிருமோ, நம்ம வாங்கும்போது யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நான் போகும்போது அதே வந்து நெக்லஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப அழகாகவும் இருக்கும். நெக்லஸ்க்கு வந்து மேட்சிங்காக அந்த ரூபி ரிங்ஸும் இருக்கு பாருங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி லக்ஷ்மியும் கூட வந்துட்டு ரூபீஸும் வந்து ரெண்டுத்துக்கும் மேட்சிங்காக இருக்கு. ரொம்ப அழகாக வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு வந்து 60,000 ரூபாய்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக பைசா பே பண்ணேன். ஜிஎஸ்டி வந்து 14,000 ரூபாய் தான் கட்டினேன்.
ஆனால் வந்து மற்ற எக்ஸ்ட்ராவாக 62,000 அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டோன்ஸ்க்காக வந்துச்சு. இந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசையாக இருந்துச்சு, டிசைன்ஸ் ஆசையாக இருந்துச்சுன்னா வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வந்து நகையாக வந்து வாங்கிக்கலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இந்த மாதிரி போர் ஆயிட்டு அப்படிங்கறனால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த ஒரே மாதிரி பிளைன் நகையை பார்த்து பார்த்து போர் ஆயிட்டோம் அப்படிங்கறனாலவும், ரெண்டாவது வந்து கல்யாண ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க, ஒரு 4-5 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நீங்க இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா பிளைனா நகைங்க கூட வாங்கிட்டு அவங்க பெருசாகும் போது நீங்க டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். அதாவது ஸ்டோன்ஸ் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு சொல்லி நான் வந்து எல்லா நகையும் போட்டு பார்ப்பேன். நமக்குன்னு தனியாக யார் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு நானே வந்து எல்லா டிசைன்ஸும் போட்டு பார்ப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து போட்டு அனுபவிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.